நான் அடிப்படையில் அரசினுடைய திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு அலுவலர். எனவே என்னை அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லுவது எதனால் என்பது புரியவில்லை. ஏன் இந்த வெற்றிடம் ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நியாயமாக மக்களுக்கான திட்டங்களை அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு அலுவலர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய பணியை சமூகத்திலிருந்து நாம் தொடங்கலாம். சமூகத்தை நாம் நேர்மையாக மாற்றிவிட்டால் சமூகத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அரசியல் தன்னளவிலே அது நேர்மையாக மாறிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். எனவே இவர்கள் அழைத்திருக்கக்கூடிய இந்த செய்தியை கூட, அந்த சூழலை கூட நான் சாதாரணமாகத்தான் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் எடுத்துக்கொண்டோம். இதில் பெரிய ஆச்சரியப்படுவதற்கோ ஆனந்தப்படுவதற்கோ எதுவும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நம்முடைய நாடு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எனவே இந்த ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக இருப்பது தேர்தல் தான். எனவே நம்முடைய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய தகுதியாக கருதக்கூடியவை என்று பார்த்தால் அந்த வேட்பாளர் நேர்மையானவராக, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அத்தகைய வேட்பாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாக்கு என்பது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். எனவே அதனை சாதாரண பணத்திற்காக, பரிசு பொருளுக்காக ஒரு காலம் அவர்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாக்காளர்களுக்கான மகத்தான ஒரு சமூக பொறுப்பை நிறைவேற்றுகின்ற கடமையாக இந்த தேர்தலில் வாக்களிப்பதை தமிழக வாக்காளர்கள் கருதி கொண்டு ஒரு வரலாற்று கடமையாக அதனை செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் 2011 இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவராக மதுரை மாவட்டத்தில் பணியமர்த்தப்பட்டேன். அது ஒரு கடுமையான காலம். அந்த காலத்தில் எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை பணநாயகம் வீழ்த்தப்பட்டு ஜனநாயகம் அங்கே நிலைக்க செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு அந்த திருமங்கல சூத்திரம், திருமங்கலம் ஃபார்முலா என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கினை பணத்திற்கு பெறக்கூடிய அந்த மோசமான ஒரு சூழல் நடந்த ஒரு காலகட்டம். எனவே அதனை மாற்ற வேண்டிய மகத்தான ஒரு வரலாற்று கடமை எமக்கு உண்டு. எனவே அலுவலர்களாகிய நாங்கள், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த நான், என்னுடைய அலுவலர்களுக்கு ஊக்கமளித்தேன், உற்சாகமூட்டினேன். ஒரு காலம் நம்முடைய மாவட்டத்தில் இந்த வாக்குகள் விற்பனை செய்யக்கூடிய, வாக்குகளை பணம் கொடுத்து பெறக்கூடிய அந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அறிவுறுத்தினேன், அவர்களை ஊக்கப்படுத்தினேன். நானே பல்வேறு கிராமங்களுக்கு பகல் இரவு என்று பாராமல் சுற்றுப்பயணம் செய்து அந்த வாக்காளர்களை, பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய வாக்குகளை விற்பனைக்கு ஒரு காலம் அவர்கள் செய்திடக்கூடாது, விற்பனை செய்திடக்கூடாது என்று அறிவுறுத்தினேன், வலியுறுத்தினேன். இரவு முழுவதும் கண்காணித்தேன். எம்முடைய அலுவலர்களை, குறிப்பாக வருவாய்த்துறை அலுவலர்களை எல்லாம் கிராமங்களிலே தங்கச் சொன்னேன். குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்களை தங்களுடைய பணி கிராமங்களிலே தங்கச் செய்து அங்கே அந்த பணப்பட்டுவாடா நடப்பதை தடுப்பதற்கு நான் உத்தரவிட்டேன், அறிவுறுத்தினேன், கண்காணித்தேன். 20 நாட்கள் நாங்கள் தூக்கமும் அந்த உறக்கமே பாராமல் எங்களுடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்தோம். ஒரு நேரத்தில் ஒரு இடத்திலே, குறிப்பாக மதுரை மாநகரிலே செல்லூர் பகுதியிலே அங்கே பணப்பட்டுவாடா நடக்கின்ற அந்த செய்தி வந்தது. இரவு 12 மணிக்கு நானே சென்றேன். எம்முடைய அலுவலர்களோடு, காவலர்களோடு நானே சென்ற பொழுது 2 இடங்களிலே இந்த பணப்பட்டுவாடா செய்வதற்காக தயாராக வைத்திருந்த அந்த தொகையை வீசி எறிந்துவிட்டு ஓடிவிட்டார்கள். நாங்கள் அங்கே போய் அந்த முள்புதர்களுக்கு மத்தியிலே கிடந்த அந்த தொகையை எடுத்து பார்த்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. 20 லட்சம் ரூபாய் அந்த தொகை.
அந்த தொகுதி வாரியாக பகுதி வாரியாக யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விவரத்தோடு அங்கே இருந்ததை கைப்பற்றினோம். அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு தமிழகத்திலேயே மிக அதிக அளவாக கருதப்பட்ட தொகை அதுதான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே அவ்வாறாகலாம் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தோம். மிகப்பெரியவர்கள் என்று கருதப்பட்டவர்களுக்கு மேல் வழக்கு தொடர்ந்தோம். அப்படியாக நாங்கள் செய்த அந்த தேர்தல் பணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதியிலே பல வீடுகளில் எங்களுடைய வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்று எழுதி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாக்காளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய மகத்தான அந்த தேர்தல் பணியை, ஜனநாயக கடமையை நாம் ஆற்றிய அந்த திருப்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க ஓட்டு போட போறீங்களா, ஹெல்த் செக்அப் போறீங்களா? அவருக்கு எந்திரிக்க முடியல, இவங்களுக்கு நிற்க முடியல, இவருக்கு நடக்க முடியல.